ஹிஸ்ட்ரியிலேருந்து அடையார் போர் எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாங்களா? 1746 அடையார் போர் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக நவாப் அன்வருதீனுக்கும் பிரெஞ்சு படைக்கும் இடையே போர் நடைபெற்றது. அதுதான் வந்து அடையார் போர் சொல்கிறாங்க. அடையார் போர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1746. ஆம்பூர் போர் பார்த்தீங்கன்னா 1749 ஆகஸ்ட் 3 வந்து நடந்திருக்கும். 1749 ஆகஸ்ட் 3 இது வந்து பார்த்திங்கன்னா பிரெஞ்சு கவர்னர் டூப்ளே அவர்களுடைய கூட்டுப்படைகளால் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக நவாப் அன்வருதீன் வந்து தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருப்பார் ஆம்பூர் போரில். ஸோ ஆம்பூர் போர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1749 ஆகஸ்ட் 3 யாருடைய தலைமையில் வந்து இது வந்து கூட்டுப்படைகள்லாம் வந்து கர்நாடக நவாப் அன்வருதீனை தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருப்பார் பார்த்திங்கன்னா டூப்ளேவினுடைய தலைமையில் தான் வந்து கர்நாடக நவாப் அன்வருதீனை வந்து தோற்கடிச்சிருப்பாங்க. எதில் பார்த்தீங்கன்னா ஆம்பூர் போரில். ஆற்காடு போர் வந்து பார்த்திங்கன்னா 1751. ஆற்காடு போர் வந்து 1751. வந்தவாசி போர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1760 ஜனவரி 22 நடந்திருக்கும். வந்தவாசி போர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1760 ஜனவரி 22. இந்த வந்தவாசி போரில் பார்த்தீங்கன்னா அயர்குட் தலைமையிலான ஆங்கில படை கவுண்டிலாலி தலைமையிலான பிரெஞ்சு படையை முற்றிலும் தோற்கடித்திருக்கும். வந்தவாசி போர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1760 ஜனவரி 22. இது வந்து அயர்குட் தலைமையிலான ஆங்கில படைக்கு தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா அயர்குட். பிரெஞ்சு படைக்கு தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டிலாலி. இதில் வந்து யார் தோற்கடிக்கப்பட்டிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு படை வந்து முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க. எதில் பார்த்தீங்கன்னா வந்தவாசி போர். அடையார் போர் வந்து 1746. ஆம்பூர் போர் வந்து 1749 ஆகஸ்ட் 3. ஆற்காடு போர் 1751. வந்தவாசி போர் 1760 ஜனவரி 22. அடையார் போரில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக நவாப் அன்வருதீனுக்கும் பிரெஞ்சு படைக்கும் இடையே வந்து போர் நடைபெற்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அடையார் போர். 1749 ஆம்பூர் போர் வந்து டூப்ளே தலைமையிலான கூட்டுப்படைகளால் கர்நாடக நவாப் அன்வருதீன் வந்து தோற்கடிக்கப்பட்டிருப்பார். அதான் ஆம்பூர் போர் 1749. வந்தவாசி போர் 1760 ஜனவரி 22. ஆற்காடு போர் 1751. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து இதெல்லாம் மெமரி ஆகிடும். எந்த ஒரு பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.